எல்லாத்துக்கும் வணக்கம். வானியல் ரீதியா ஆகாயத்துல 4500 கோடிக்கும் அதிகமான கிரக அமைப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அந்த பால்வீதி விண்மீன் மண்டலத்தில் அதனுடைய ஒரு பகுதி தான் நாம இருக்கக்கூடிய சூரிய கிரகம். இந்த சூரியன் அதை சுற்றி வரக்கூடிய மற்ற 6 கிரகங்கள் மற்றும் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய ராகு, கேது ஆகியவை எல்லாமே சேர்ந்துதான் நவகிரகங்கள். அந்த நவகிரகங்களுடைய ஆதிக்கத்தில் தான் இந்த மனித உயிர்கள் எல்லாம் செயல்படுது. சமஸ்கிருதத்தில் யதா பிண்டே ததா பிரம்மாண்டே அப்படின்னு ஒரு கொள்கை இருக்கு, ஜோதிட சாஸ்திர கொள்கை. பிரபஞ்சத்தில் உள்ள கிரக சக்திகள் எல்லாம் மனித உடல்ல சக்கரங்களா செயல்படுது. பிரபஞ்சத்தில் உள்ள கிரக சக்திகள் மனித உடல்ல சக்கரங்களா செயல்படுது அப்படின்னு அர்த்தம். யதா பிண்டே ததா பிரம்மாண்டே. அந்த வகையில பார்க்கும்போது கிரகங்கள் அதனுடைய கதிர்வீச்சுகளால தான் ஒருவனுடைய அறிவுத்திறன், இயல்பு, பண்பு எல்லாமே அமையும். பொதுவாகவே இந்த கிரக மண்டலத்துல சூரிய குடும்பத்துல சூரியன் மைய பகுதியில் இருக்கு. அந்த சூரியனை ஒட்டி ரொம்ப அருகாமையில் உள்ள கிரகம் புதன் கிரகம். பெரும்பாலான ஜாதகங்கள்ல பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல அந்த பிறக்கிற தேதியை பொறுத்து, நட்சத்திரத்தை பொறுத்து, திதியை பொறுத்து சூரியனும் புதனும் வெவ்வேறு வீடுகளில் இருக்கிறது உண்டு. அவ்வாறு அப்படி சூரியனும் புதனும் ஒன்னா சேர்ந்திருந்தா அது ஒரு யோகம். சூரியன் ஆதித்யன், புதன் புதன், அதுக்கு புத ஆதித்ய யோகம்னு பேரு. சூரியனும் புதனும் ஒன்னா சேர்ந்திருந்தா அந்த யோகம்னா ஒன்றாக சேர்ந்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். அப்படி சூரியன் புதன் ஒன்றாக சேர்ந்திருந்தா ஒரு வீட்டில், ஜாதகத்தில் ஒரு வீட்டில் இருந்தா அதுக்கு பேரு புத ஆதித்ய யோகம். அந்த யோகம் பெரும்பாலான நல்ல நன்மைகளையும் கொடுக்கும், ஒரு சில தீமைகளையும் கொடுக்குது. அப்படிங்கிறத மேஷ லக்னத்துல அந்த புத ஆதித்ய யோகம் இருந்தா என்ன பலன் அப்படிங்கிறத இந்த மாதிரி கட்டத்தை பார்த்து நான் விளக்கம் சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. வணக்கம். நீங்க இப்ப பார்க்கிற மாதிரி ஜாதக கட்டத்துல லக்னம் மேஷம். அந்த மேஷத்திலிருந்து எண்ணி வந்தா 5ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். 3ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான். 6ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதியின் புத பகவான். இந்த 5ஆம் இடத்துக்குரியவனும் ஆகிய சூரியனோட புதன் சேர்ந்திருந்தா, பொதுவாகவே சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தா அதுக்கு பேரு புத ஆதித்ய யோகம். அவ்வாறு அந்த புதனும் சூரியனும் ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய அந்த புத ஆதித்ய யோகம் மேஷம் லக்னத்துல இருந்தா, மேஷம் லக்னத்துல அந்த சூரியன் புதனும் ஒன்னா சேர்ந்து அந்த புத ஆதித்ய யோகம் அமைந்திருந்தா
அந்த ஜாதகரு பயங்கரமான தைரியசாலியா இருப்பாரு. அதீத தைரியசாலியா இருப்பார் அவரு. எதுலையுமே எந்த ஒரு காரியத்திலுமே எங்க போனாலும் தான் தான் தலைவனா இருப்பேன், நான் தான் அதிகாரம் செலுத்துவேன். தலைமைத்துவ பண்பு அவற்றை இருக்கும். அறிவு, நல்ல சிறந்த அறிவு மிக்கவராக இருப்பார். அறிவு திறன் அதிகமாக இருக்கும் அவருக்கு. அவர் பேச ஆரம்பிச்சா கேட்கவே தேவையில்லை. அவர் பேச்சை எல்லாரும் அப்படியே கேட்டு அப்படியே மயங்கி போயிடுவாங்க, அப்படியே அடங்கி ஒடுங்கி போயிடுவாங்க. அப்படி பேச்சாற்றல் அவருக்கு இருக்கும். இப்படி தைரியசாலியாகவும் எதிரையுமே தலைமை பண்பு கொண்டவராகவும் எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு கூட்டத்திலையும் தான் தான் தலைவன் அப்படிங்க இருக்கக்கூடிய பண்பு இருக்கிறதுனாலையும், அறிவு திறன் சிறப்பாக அறிவு செயல்படுவதனாலையும், நல்ல பேச்சாற்றல் இருக்கிறதுனாலையும் அவருக்கு அரசு வழியில நல்ல அனுகூலங்கள், நல்ல சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல செயல்கள்ல இவருக்கு நல்ல சலுகைகள், சாதகங்களான விஷயங்கள் நடக்கும். அரசு வழியில அனுகூலம் இவருக்கு கிடைக்கும். சொல்லவா வேணும்? இவ்வளவு சிறப்புகள் இருந்தா அவருக்கு கல்வி கம்மியாக இருக்கும், நல்லா படிச்சிருப்பாரு, கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பாரு. இவ்வளவு இருக்கிறதுனால எதையுமே தானாத்தான் முடிவு செய்வாரு. எந்த ஒரு காரியத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் மற்றவங்களும் முடிவெடுக்க விட மாட்டாரு. தானாதான் தன்னிச்சையாகத்தான் முடிவெடுப்பாரு. அதீத தைரியசாலியா இருப்பாரு. தலைமைத்துவ பண்பு அவருக்கு இருக்கும். அறிவு திறன் மிக்கவராக இருப்பாரு. பேச்சாற்றல் மிக்கவராக இருப்பாரு. அரசு வழியிலே அனுகூலம் அவருக்கு கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் காண்பாரு. தன்னிச்சையா முடிவெடுப்பாரு. இருந்தாலும் கூட அந்த மேஷ லக்னத்துக்கு 3ஆம் இடத்தும் 6ஆம் இடம் ஆகிய தீய ஸ்தானத்துக்கு அதிபதியா இந்த புதன் இருக்கிறதுனால, சூரியன் புதன் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லது. ஆனால் இந்த லக்னத்தை பொறுத்த மட்டும் புதன் 3, 6 கூடிய பாவிங்கிறதுனால சில நேரங்கள்ல அந்த சூரியனோட இந்த புதன் சேர்ந்து மேஷ லக்னத்தில் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல அவருக்கு குறுக்கு புத்தி வேலை செய்யும். நேர்மையா நேரான பாதையில நல்ல பாதையில தொந்தரவு இல்லாத பாதையில போக முடியாம அவசரத்துல சில குறுக்கு புத்தி அவருக்கு வேலை செய்யும். சில சமயங்கள்ல அவருக்கு ஆரோக்கிய தடங்கல்களும் உண்டாகலாம். ஆக சூரியன் புது ஒன்றாக சேர்ந்த அந்த புத ஆதித்ய யோகம் மேஷம் லக்னத்துல அமைஞ்சிருந்தா இப்படிப்பட்ட பண்புகள் கிடைக்கும், இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.